இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆலப்பி ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஆலப்பி ட்ரிப்போடைய டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் 2:00 இருந்து மார்னிங் வந்து 11:00 வரைக்கும். ஸோ ஒரு டே ஃபுல்லாக இருக்கும், ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி நம்மளுடைய அந்த பேக்கேஜ் அமௌண்ட்லேயே வந்துடும். இவங்க வந்து நிறைய இடம் வந்து நமக்கு வந்து சுற்றி காட்டுவாங்க. நாங்கள் வந்து மூணார்லேருந்து வந்தனால கரெக்டாக 2:00 வந்துடணும்னு சொன்னாங்க. நாங்கள் 1:30 ரீச் ஆகிட்டோம், பிஃபோராகவே ரீச் ஆகிட்டோம். ஸோ 1:30 நாங்கள் ரீச் ஆன உடனே அங்கே இருக்கவங்கலாம் வந்து எங்களுடைய லக்கேஜை வந்து கொண்டு போயிட்டு போட்டில் ஏற்றிட்டாங்க. போட்டில் ஏற்றினதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு ஸோ போட்டில் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அங்கே இருக்க அந்த போட்டை ஓட்டுற அந்த டிரைவரை நான் வந்து எங்களுக்கு நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ போகிற இடம் ஃபுல்லாக இந்த இடத்துல இது இருக்கும், அந்த மாதிரி நிறையா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. போட் எடுத்து ஒரு 1/2 ஹவருக்கு அந்த அண்ணா ஸ்லோவாக தான் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே குட்டி குட்டி சின்ன சின்ன போட்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஏன்னு கேட்டதுக்கு, அந்த இடத்துல இதையும் தாண்டி நிறைய குட்டி குட்டி ஊர் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம போக முடியாது, அதில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் நானும் நின்று வெறிக்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அண்ணா வந்து நீங்கள் போட் ட்ரைவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பயத்தில் நான் வேணான்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டு வந்து அந்த அண்ணாவோட கைடன்ஸில் ஜம்பமாக போய் உட்காந்துட்டு அழகாக வந்து அவர் வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணாவோட கைடன்ஸில் அவரும் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2:30 போல் வந்து லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைடு ஃபிஷ், அதுக்கப்புறம் சாலட், பருப்பு, சாதம், அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் பொரியல், பிக்கல் அண்ட் சால்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாதுங்க, 3 வேளையுமே எங்களோட மெனுவை கேட்டு தான் வச்சாங்க. இது எல்லாமே பேக்கேஜில் தான் வந்துச்சு. ஸோ நான் ஃபிஷ் கேட்டேன்னா ஃபிஷ் வருது, சிக்கன் கேட்டேன்னா சிக்கன் வருது. ஸோ வாட் எவர் நம்மளுக்கு என்ன வேணுமோ அவங்க அந்த பேக்கேஜில் பண்ணி கொடுத்துட்றாங்க. வேறு லெவல் சாப்பாடுங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த ஆலப்பி ட்ரிப்லேயே எனக்கு அங்கே பார்த்த சீனரியை விட ஃபுட்டுக்கு தான் நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ ஃபுட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபுட்டு. 3 வேளையுமே நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களுமே வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஸோ சிங்கிள் இது தான் வந்து எங்களுடையது, நாங்கள் எடுத்தது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றனால நாங்கள் சிங்கிளே போதும் அப்படின்னு எடுத்தோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் போனோம். ஈவினிங் வந்து கொஞ்சம் ஒரு 3 மணி அந்த மாதிரி ஆச்சு. பிளாக் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. டீ, காஃபி எது வேணும்னு கேட்கும்போது நாங்கள் வந்து பிளாக் டீ போதும்னு சொன்னோம். ஸோ அந்த நான் வந்து எங்களுக்கு பிளாக் டீலாம் போட்டு கொடுத்தாங்க. உள்ளே போக போக பார்த்தோம் அப்படின்னா அங்கே பெரிய பெரிய போட் எல்லாமே பெரிய பெரிய போட்லாம் அங்கங்கே மூலையில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது தான் அந்த அண்ணா வந்து சொன்னாங்க, அதெல்லாம் வந்து ஃபிஷ் மார்க்கெட், இது தனி மார்க்கெட், அது தனி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஊர்லலாம் ஃபிஷ் மார்க்கெட்லாம் எங்கே இருக்கும், இங்கே பார்த்தீங்களா ஃபிஷ் மார்க்கெட் வந்து இந்த லேக்லேயே வந்து இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி வாக் பண்ணிகிட்டே வரும்போது தான் இந்த படகை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நல்லா யோசிச்சு பாரு, நீ நான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இது வந்து நான் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ அந்த அண்ணா சிரிச்சுட்டே சொன்னாங்க, இதுக்குள்ளே வந்து நிறையா குட்டி குட்டி ஊர்லாம் இருக்குது, அங்கே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய படகுலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த மாதிரி வண்டி வந்து அது வந்து கவர்மெண்ட் வண்டி, அதுதான் போகும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து சொன்னாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது 5 ரூபாயிலேருந்து 6 ரூபாய் வரைக்கும் ஆகும் மினிமம் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் நிறையா கொஷின் கேட்டுட்டு வந்தேன். அந்த அண்ணாவும் சலிக்காமல் நிறையா கொஷின்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க. ஒரு 5:30 போட்டை வந்து ஓரம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், அப்போ நாங்கள் கீழே போய் பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு, நீங்கள் போய் வாக் பண்ணிட்டு வாங்க, இருட்டுறதுக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என் ஹஸ்பண்டும் கீழே போயிட்டு நல்லா வீடியோஸ் எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிட்டு வரும்போது அந்த போட்டை சுற்றி பக்கத்துலேயே வந்து நல்ல மாமரம் நிறைய காய் இருந்துச்சு. பட் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. நான் எனக்கு வேணும்னு கேட்கவும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அதை பறித்து கொடுத்தாங்க. நாங்களும் வந்து அதை பறித்து சாப்பிட்டுட்டு போட்குள்ளே வந்து வந்துட்டோம். ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் அகெயின் ஆகும்போது மறுபடியும் ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கூடவே போண்டா கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு
போட்குள்ளே இருந்தோம். ஒரு 7:00 ஆச்சுங்க. அது வரைக்கும் நாங்கள் பாட்டு கேட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். 7:00 ஆகும்போது ஃபிஷ் பிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா கேட்டாங்க. தூண்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் சும்மாவே இருக்க மாட்டார். எங்கள் ஊருக்கு போனாலே ஃபிஷ் பிடிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு கிணத்துக்குள்ளே தான் கிடப்பார். இங்கே வந்து ஆலப்பியில் வந்து இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு குட்டி மீன் மாட்டுச்சு. அதை வந்து பாவம்னு சொல்லி அதை வந்து கருணையின் அடிப்படையில் திருப்பி கொண்டு போயிட்டு அதிலே போட்டாச்சு. ஸோ வீடியோவோட எண்டில் வர பர்சன் தான் இந்த போட்டோடைய ஓனர். கண்டிப்பாக நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.